குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு, அது மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணும், மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகுமா இல்லை நெகட்டிவாக கொண்டு போகுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஒன்லி ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ப்போம். இதில் நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரிலையன்ஸை ஓவராலாக எப்படி பார்க்குறது, ஓவராலாக ரிசல்ட்டை பார்த்தா ரிசல்ட்டு மிக்சடு வித்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? ரெவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, பட் மீட் பண்ணலை. ரீட்டைல் ஜியோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரிலையன்ஸுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. ஆயில் பிஸ்னஸ் மட்டும்தான் பெரிய லெவலில் ப்ரெஷரை உண்டு பண்ணுது. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் நமக்கு தெரியும். வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ரஷ்யா கிட்டே இருந்து வரக்கூடிய எண்ணெய் பிரச்சனை, இந்த அமெரிக்கா பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை. அதனால் ஆயில் பிஸ்னஸ் தான் அவனோட மேஜரே. அதில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு ஓவராலாக செக் பண்ணால் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு பேலன்ஸ்டு ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இதோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் இது என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ரெவென்யூ பார்த்தா இயர் ஆன் இயர் அப்படின்னு செக் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் இருக்குது. அதில் பெருசாக எது பண்ணியிருக்குன்னா ரீட்டைல் ப்ளஸ் ஜியோ தான் மெயின் டிரைவராக இருக்குது இந்த ரிலையன்ஸில். அப்போது நல்ல சைன் தான் இது இங்கே காட்டுது. கன்சம்ஷன் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நமக்கு அது ஷோ ஆகுது. ப்ராஃபிட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் கம்பேர் பண்ணால் ஸ்லைட்லி ஸ்டேபிள் தான். பெரிய ஜம்பும் இல்லை, பெரிய ஜம்ப்பு சுத்தமாகவே இல்லை ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஏன் ரீசன்னா ஆயில் மார்ஜின் ப்ரெஷரு, குளோபல் ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட்டு, இதனால தான் அந்த ப்ராஃபிட் நல்லா பெரிய லெவலில் ஜம்ப் ஆகவே இல்லை. இங்கே தான் அது சரிக்கிடுச்சு ரிலையன்ஸு. செக்மெண்ட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணால் ஜியோ ஃபினான்ஸ், அதாவது ஜியோ பிஸ்னஸ், அது சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டேட்டா யூசேஜ் அப்படின்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் க்ரோத் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் எது அப்படின்னு கேட்டால் இந்த ரிலையன்ஸுக்கு ஜியோ பிஸ்னஸ் மட்டும்தான் பெரிய ட்ரைவாக இருக்கும், பெரிய லெவல் க்ரோத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த Q4 ரிசல்ட்டு காட்டுது. ரீட்டைல் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, சேல்ஸ் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்தியாவில் கன்சம்ஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் இந்த Q4 ரிசல்ட்டில் தெரியுது. ஆனால் ஆயில் அண்டு கேஸில் பார்த்தா மார்ஜின் பெரிய லெவலில் வீக்காக இருக்குது. இதுதான் ஓவரால் ப்ராஃபிட்டை ஸ்லோவாக கம் டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ரீசன் நமக்கு தெரியும், இந்த பிரச்சனை, வளைகுடா பிரச்சனை. அப்போது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை இது ரியலாகவே மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் அதோட ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா, மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு, ஸ்ட்ராங் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், மாட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த Q4 ரிசல்ட்டை பார்த்தா ஸ்ட்ராங் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது அது எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக மீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அது மிஸ் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய லெவலில் மீட் பண்ணலை, அதோட எக்ஸ்பெக்டேஷனை மிஸ்ஸும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் ஆவரேஜ் தான். 100க்கு 90 மார்க் எடுக்கிற பையன் எப்படி, 100க்கு 50 மார்க் எடுக்கிற பையன் எப்படி. இப்போ ரிலையன்ஸ் 50 மார்க் தான் எடுத்திருக்கு, ஆவரேஜ் தான் எடுத்திருக்கு. அதுதான் அதோட அர்த்தம். அப்போ மண்டே மார்க்கெட் இம்பேக்ட் எப்படி பண்ணும், என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன்னா, ஒரு சினாரியோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன். எப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி நியூட்ரல் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் இல்லை பரவாயில்ல, இவ்வளோ பிரச்சனையிலையும் இது ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, இவ்வளோ வார் பிரச்சனைக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒரு பாசிட்டிவிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிச்சுன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி நியூட்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தால் ஸ்லைட்லி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரிலையன்ஸ் வாய்ப்புகள் அதிகம். இல்லை, செகண்ட் சினாரியோ நான் எப்படி நினைக்கிறேன்னா, நெகட்டிவாக நினைக்கிறேன். ஹை எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு ரிலையன்ஸில், பட் ஹை எக்ஸ்பெக்டேஷனை ரிலையன்ஸ் Q4 ரிசல்ட் மீட் பண்ணலை. அதனால் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து ஒரு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வே வந்துட்டு மைல்டாக பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ஃபேக்டர்ட் இன் ஆல்ரெடி ப்ரைஸில். ஏன்னா கச்சா எண்ணெய் ஏறிக்கணும் இறங்கிக்கணும் இருக்குது. அவன் ஆல்ரெடி பல வாட்டி அடி வாங்கிட்டே இருக்கான். அப்போ இந்த ரிசல்ட்டு பெரிய லெவலில் டவுனை கொண்டு போகாதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தான் தோணுது. மற்றபடி மார்க்கெட் என்ன பண்ணணும்லாம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ட்ரேடர்ஸ் ரிலையன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம்? ஓப்பனிங் கேப் வருதா இல்லை கேப் டவுன் வருதா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணோம். கேப் அப் வந்தால் செல் ஆன் ரைஸ் அப்படின்றத கரெக்டான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டில் நம்ம பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்குது மண்டேல அப்படின்னா கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் ஆன் அதாவது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு பவுன்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த இடம் கூட செல் ஆன் ரைஸ் மோடில் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த 15 நிமிஷத்தை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரெக்டாக என்ட்ரி போடவே போகக்கூடாது. வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன சொல்லுது அந்த 15 மினிட்ஸில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஓப்பனிங் பிரிண்ட் என்ன பண்ணுது, டவுன் ஹை என்ன பிரிண்ட் பண்ணுது, லோ என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அதில் இன்ட்ராடேவே பண்ணணும். நான் இன்ட்ராடேலாம் பண்ணுறதில்ல, இன்வெஸ்டருங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேனிக் ஆகவே வேணாம். கம்பெனி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலில் தான் இருக்குது இன்ன வரையும். எஸ்ஐபி அக்குமுலேஷன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை அந்த மெத்தடை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அழிஞ்சு போகிற கம்பெனியாக ரிலையன்ஸ் எல்லாம் இந்தியாவிலே டாப்பு இருக்கக்கூடிய ஆயில் பிஸ்னஸ் உள்ள ஒரே ஒரு கம்பெனி ரிலையன்ஸு. அவன் எப்படி அழிஞ்சு போவான்? ஓகேங்களா? அந்த பயம் உங்களுக்கு வர வேணாம். இது லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஸ்பெக்டில் நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சுன்னா எஸ்ஐபி பண்ணுங்கள். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லாபம் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏனோ தானே ஸ்டாக்ஸ் கிடையாது, ப்ளூ சிப் கம்பெனி. ஓகேங்களா? அப்போ ரிலையன்ஸ் ரிசல்ட்டு உண்மையாலுமே நம்ம பார்த்தா ஒரு பெரிய நெகட்டிவும் இல்லை, ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை. ஸ்டேபிள் வித் லாங் டேர்ம் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்லேயே நியூட்ரலாக கூட இருக்கலாம், இல்லை பெரிய லெவல் இந்த ரிசல்ட்டால் இறங்கிட்டு மறுபடியும் ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்குன்னா, லாங் டேர்மில் இந்த ரிலையன்ஸ் புல்லிஷாக மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் ஸ்லோ ஆகலாம், ஆனால் ஸ்டெடியாக க்ரோத்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி எதிரானா அது ரிலையன்ஸ் தான். ஓகேங்களா? இதுதான் இந்த ரிலையன்ஸ் Q4 ரிசல்ட்டில் எனக்கு தெரிஞ்சதை நான் அனலைஸ் பண்ணி இதில் சொல்லியிருக்கேன். ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணணும், இன்வெஸ்டர்ஸனாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ரிலையன்ஸ் Q4 பொறுத்த வரையும் ஒரு 100க்கு 50% தான் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு. அவன் பெரிய லெவல்லையும் ப்ராஃபிட் பண்ணலை, பேடு நெகட்டிவாகவும் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை. இதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த ரிலையன்ஸ் Q4 உங்களுக்கு ரிசல்ட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.